ஆசை வந்து அவருக்கு இருக்கு, விளம்பரம் போற இடத்துல அவர் போட்டோ எடுத்துக்கிறார், அதனால உங்களுக்கு என்னடா கஷ்டம்? இப்போ நான் கூட முன்னாடி எப்படி நினைச்சேன் அப்படின்னா அவரை தவறா நினைச்சுக்கிட்டேன். ஏன்னா ஒரு பைக் ஒன்று கொடுத்த கதையை சொன்னார். அந்த நம்பர் வந்துட்டு வேற ஒரு ஆளுடைய நம்பர்னு சொன்னார். அதற்கு கேபிஒய் பாலா அவர்கள் கொடுத்த விளக்கம் வந்துட்டு ரொம்ப நேர்மையானது தான். எப்படி சந்தேகம் வந்ததோ அந்த சந்தேகம் எனக்கு தீர்ந்தது. அவர் சொல்றாரு, இப்போ ஒரு பையன் கஷ்டப்படுறாங்கிறதுனால நான் வந்து செகண்ட் ஹேண்ட்ல ஒரு வண்டி வாங்கி கொடுத்தேன். பிறகு வந்துட்டு அவர் வந்துட்டு ஆர்சி புக்ல வந்துட்டு பேரெல்லாம் மாத்திட்டாரு. இப்போ நீங்க வந்து பாருங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்றாரு. அதுக்கான டாக்குமெண்ட் எனக்கு இருக்கு, நான் உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன் அப்படின்னு அவர் இன்டர்வியூ எடுத்த நபர்கிட்டே அவர் சொல்கிறார். நம்ம வண்டி வாங்கி கொடுத்துருக்கோம், அவங்க பேர்ல மாத்திப்பாங்க வண்டியை. எல்லா எவிடன்ஸ் நம்மள பக்கவா இருக்கு. பொறுக்கி பசங்களா, அறிவு வெட்டங்களா, மானவரா, நாய்களா, எதை தாண்டா பேசுவீங்க நீங்க? ஒருத்தரை இப்படியா சார் நாசமாக்குறது? ஐயா, நிறைய பேர் என்ன பண்றாங்க தெரியுமா? தான் கொடுக்கறத போட்டோ எடுத்து போட்டு பிரபலம் அடைகிறாங்க. ஒரு சில பேர் கூட சொன்னாங்க, அவன் ஏன் ஹீரோ ஆகுறான், அவன் ஹீரோ ஆகணுங்கிறதுக்காக தாண்டா அடுத்தவங்களுக்கு அள்ளி அள்ளி கொடுத்ததே, இதெல்லாம் ஒரு பப்ளிசிட்டி அப்படிலாம் சொல்லும் போது கூட எனக்கு கூட அது சரின்னு தான் பட்டது. ஆமா, இருக்குமா இருக்கும், அப்படிதானே, அது ஒன்றும் தப்பு கிடையாது. அதாவது அதுதான் இந்த நபரும் கேட்கிறாரு. ஓரமா 10 பேருக்கு கஞ்சா போட்டு வாங்கி கொடுத்தா சார் தப்பு, ஒரு 100 பேர் குடிக்கிறதுக்கு கூட்டு போனதானே தப்பு. 4 பேருக்கு கஞ்சா வாங்கி கொடுத்தாரா, இல்ல தேவையில்லாத சில விஷயங்கள்ல வந்துட்டு பாலா வந்துட்டு ஈடுபட வச்சாரா? எதுவுமே கிடையாது. நல்லது செய்யறாரு, அதை வீடியோ எடுத்து வெளியிடுறாரு, அது மூலம் அவருக்கு எந்த ஒரு இன்கம் வந்தாலும் அது ஒன்றும் தவறு கிடையாது, அது பிழை கிடையாது, அதை உட்கார்ந்து பேச வேண்டிய அவசியம் கிடையாது. ஆனா இதற்கு